பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், படம் வரையும் அனைவரும் நரகத்தில் புகுவர். அவன் வரைந்த அனைத்து படத்திற்கும் உயிர் தரப்படும். அவனை அது நரகில் வேதனை செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். நீ அவசியம் வரைந்தாக வேண்டும் என்றிருந்தால் மரத்தையோ உயிரற்றவையோ வரைந்திடு என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உலகில் ஒருவர் உருவத்தை உருவாக்கினால் மறுமை நாளில் அதற்கு உயிரூட்டும்படி அவரை வற்புறுத்தப்படும். ஆனால் அவரால் அதற்கு உயிர் தர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். புகாரி, முஸ்லிம். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமை நாளில் மக்களில் மிக கடுமையாக வேதனை பெறுபவர்கள் உருவம் வரைபவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன். புகாரி, முஸ்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உருவம் வரைவது எந்த வகையெல்லாம் அனுமதிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது, நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லது காலேஜில் படிக்கிறாரு, அவர் இது சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறார், மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறார். அப்போ அதில் இந்த ஒரு மனிதனை வரைந்து உள்ளுறுப்புகள் இது அப்படின்றதெல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இது பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் உள்ளுறுப்புள்ள இது அப்படின்னும் போது ஒரு உருவத்தை வரையும் போது அது அவசியம் ரொம்ப தேவைப்படும்ன்றதுனால அவர் வரைகிறார். தவளையை வரைவாங்க, கரப்பாம்பூச்சியை வரைவாங்க, சில பேர் கொண்டே போவோம். இதெல்லாம் கல்வி சம்பந்தப்பட்ட பாடமாக இருக்கிறதுனால இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. சும்மா சம்பந்தம் இல்லாமல் உருவத்தை வரைந்து தன் திறமையை காட்டுறன்ற பேரில் உருவத்தை வரைவது, அப்படி இல்லைன்னு சொன்னால் உருவத்தை வரைவதை தொழிலாக கொண்டிருப்பது. எவ்வளோ கண்டிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அஷத்துன்னாசி அதாபன் யௌமல் கியாமா, கியாமத் நாள்லேயே ரொம்ப கடும் வேதனைக்குரியவன் அந்த உருவம் வரையக்கூடியவன் தான் சொல்லு. அப்படியே உனக்கு வரைகிறதாக இருந்தால் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, உயிரற்றவைகளை வர உனக்கு ஆசையாக இருக்குது, உருவம் வரைய ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் உயிரற்றவைகளை வர, மரங்களை வர, செடிகளை வர. உருவம் வரைவதும் கூடாது, உருவம் வைப்பதும் கூடாது. ரொம்ப கண்டிச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய மகான், அவரை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவமாக வரைஞ்சி வச்சுருக்கிறார். அவங்க பெரிய மகானே வச்சுக்கிறோமே, இது கூடுமான்னு சொன்னால் இதுவும் கூடாது. உருவத்தை அழிக்க பிறந்த இஸ்லாத்தில் எந்த மகானும் அதையும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்படியே உருவம் இருக்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ்க்கு இருந்திருக்கணும் கண்டிப்பாக. அந்த காலத்தில் இல்லாத தத்ரூபமான உருவ வரைபாடு உள்ளவர்கள்லாம் இருந்தாங்க, உருவ வரையக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வரைய முடியாமையா? அவங்கள விடவா சிறந்த உலகத்தில் படைப்பு இருக்கிறது? அவங்களே இல்லாத போது மகானை நான் ஃபோட்டோவாக எடுத்து மாட்டுறேன் அப்படின்றதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதல்ல சகோதரர்களே. அல்லாஹ் உங்களையும் என்னையும் இது போன்ற விபரீதமான பாவங்களிலிருந்து பாதுகாப்பானாக.